லட்சுமி பூக்கடை எப்படிமா போகுது? பெருசா ஒண்ணும் ஓட்டல மாமா. ஏற்கனவே ஒரு பையன் கடை போட்டிருக்கான். அது தெரிஞ்சுதானே அங்க கடை போட சொன்னேன். காத்தவராயன் தான் சொன்னான் அந்த பால் பண்டிகை நல்ல வியாபாரம் ஆகுதுன்னு. அடுத்தவங்க பொழப்ப கெடுக்கிற மாதிரி இருக்கு மாமா. அப்படி நினைக்காதட்டி லட்சுமி. ஒரே பிசினஸ்ல காலத்தை ஓட்ட முடியாது. 2 3 வச்சுக்கிடணும். நீ வேற நல்ல பூவு மாலைலாம் கட்டுவிய. வேற ஏதாவது கோயில்ல போட்டுருமா? அந்த பையனே பாவம், அனாதை பையன். பேசாம இரு லட்சுமி, என்னை கோபமாக்காத. உங்க இஷ்டம் மாமா, பாத்துக்கோங்க. அடுத்தவங்க பொழப்புல விழ வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். சாயந்தரம் இங்க வடைய சுடு, காலையில அங்க மாலைய போடு. ம்ம். லட்சுமி ஒரு 10 வடை கட்டுமா? ஆ வாங்கண்ணே. பேக்கரிலாம் எப்படி போகுது? சுமாரா போதுமா? என்னம்மா புதுசா பூக்கடெல்லாம் போட்டாச்சு போல. ஆமாண்ணே, ஒரே வேலையை நம்பிட்டு இருக்க முடியாதுல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். அதெல்லாம் இருக்கட்டும். ஏற்கனவே அங்க ஒரு பையன் வச்சிருக்கானே, அப்படி போடலாமாமா? அவனே ஒரு பாவப்பட்ட பையன். காதல் தோல்வியாகி சாவதுக்கெல்லாம் போய் இப்பதான் ஒரு கடையை போட்டிருக்கான். அவன் போலப்பெல்லாம் மண்ணள்ளி போட்டுறாதம்மா. இதை வடையை வாங்கிட்டு கிளம்புங்கண்ணே. உங்களுக்கு தேவையில்லாத பேசாதுங்க. இப்பம்மா ஆயாண்டி, திடீர்னு இங்க பக்கத்துல ஒரு வடக்கடை போட்டு ஒன்னை விட ₹1 ₹2 கம்மியா ஒரு ஆள் வித்தாங்கன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானப்பா அவனுக்கும் இருக்கும். யோசிச்சு செயல்படுங்க. அண்ணா, வடை வாங்காம போறீங்க? பக்கத்து தெருவுல ஒரு வடை ₹5 தான். உங்க கடையில ₹7 அங்க வாங்க போறேன். இப்படி பண்ணாதான் இவங்களுக்கு எல்லாம் உரைக்கும். பத்தியா மாமா, நான் அதான் சொன்னேன்ல. நீதான் என் பேச்ச கேட்கவே மாட்ற. எப்படியோ பா. ஓ ஆ டேடினேண்ணா ஃபேன்கிட்ட வந்து கத்தேன். குரல் ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்கும். நான் அப்படி தான் விளாடுவேன். நம்ம வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்கணும் டாடினேண்ணா. ரொம்ப வெயில் அடிக்கு பத்தியா, வீட்டில் இருக்கவே முடியல. அது இந்த ஓடா போட்டிருக்கு பத்தியா, வெயில் சர சர சரன்னு மண்டையில் இறங்குது. ஏன் உச்சி மண்டையில் சுருங்குது. ஏடி, என்ன இப்படி வீடா சுத்திட்டு இருக்க? எப்போ உங்க வீட்டுக்கு போற? எம்மா உனக்கு தெரியாத மணி, சும்மா இருமா. எதையாவது கேட்டுக்கிட்டு கிடக்காத. நெட்டம்மா, வீட்டுக்கு 3 4 நாளா நீ போவலையா? உங்க மாமனார் சொன்னாரு. என் மாமனார் ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட போட்டு கொடுத்துட்டாரோ? ஆமா, நான் போகலை, நான் போக மாட்டேன். ஏமா மாப்பிள்ளை கூட சண்டை கொடுத்த தங்கமான மனுஷம்மா அவரு. மாப்பிள்ளை கூடலாம் ஒன்றும் சண்டை இல்லை. மாப்பிள்ளையுடைய ஓனரால தான் பிரச்சனை. என்ன விஷயம் டி? என்ன விஷயங்கிறத இவங்க 2 பேர்கிட்டையும் சொன்னால் ரொம்ப ரொம்ப சிரிப்பாங்க. சொல்லக்கூடாது. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா படிச்சிருக்கேன் பத்தியா. அதனால பாபுக்கு துணையா இல்லை இல்லை இல்லை, பாபுவுக்கு நான் தான் மேனேஜர் மாதிரி, பாபு எனக்கு கீழே மாதிரியும் வேலை போட்டு தர்றதா அவங்க எம்டி சொல்லியிருக்காரு. என்ன இருந்தாலும் புருஷனை வந்து நம்ம அப்படி வைக்க முடியாதுலாமா. அவர் எனக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்காதுலாம். அதனால வேலை வேண்டான்னு சொல்லிட்டேன் மத்துக்க. நல்ல வேலையை அம்மா வேண்டான்னு சொன்னேன். டேடி நைனா, உங்கள் மருமவனை நான் வேலைக்கார மாதிரி நடத்தினா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்காதா? சந்தோஷமாவா இருக்கும். அப்போ என் புருஷனை நான் எப்படி வேலைக்கார மாதிரி நடத்த முடியும்? அதனால நான் வேலை வேண்டவே வேண்டான்ட்டேன். அவர் என்ன பண்ணியிருக்காரு, என் அறிவையும் திறமையும் பார்த்துட்டு ஒய்ஃபை வேலைக்கு கூட்டுவான்னு டெய்லி சொல்லுதாரு. அன்றைக்கி என்னன்னா ஒரு பெரிய கார் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இனி அதில் பிடிச்சி போட்டு வேலைக்கு தூக்கிட்டு போவேன். ஆமாம் ஆமாம், நீங்கள் எல்லாரும் என்னைய மட்டம் தட்டுதீங்க. ஆனால் ஒவ்வொரு ஆஃபீஸில் இருந்து என்னைய கூப்பிடுதாவோ. வண்டி வச்சு தூக்கிட்டு போகிற அளவுக்கு நான் அறிவாளியாக இருக்கேன். என்னத்தை சொல்ல? அதனால ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியாக்கும். ஆமாம் ஆமாம், அக்கோர்ஸ். என் புருஷனை என் காலு கீழே போட்டு வேலை செய்ய வைக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப கோவக்காரி. திடீர்னு அவர் ஏதாட்டு தப்பாக டைப் அடிச்சிட்டாருன்னா மண்டை மேலே 4 போட்டுருவேன்ல. அப்புறம் எங்கள் குடும்ப வாழ்க்கையை பாதிக்கும். அதனால வேலைக்கெல்லாம் போக மாட்டேன் டேடி நைனா. சரி இரு, கடைசி ஃபேனில் ஒரு வாட்டி கத்திட்டு நான் கிளம்புதேன். ஓ ஊ ஊ ஊ ஊ கீதாக்கா வீட்டுக்கு. கீதாக்கா வீட்டில் 2 3 நாள் இருப்பேன். அப்புறம் பாபு எம்டி அதை பற்றி எதுவும் பேசுகிறேன்னு என் வீட்டுக்கு போவேன். தெரியும். போமா, திங்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா. எப்படி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு இவ்வளோ கேள்வி 2 பேரும் கேட்கிங்களோ எனக்கே தெரியலப்பா. சை டேடி நைனா, நீ போயேன். வயக்காட்டுக்கு போய் ஏதாவது வேலை இருந்தால் பாரு. வரும்போது கடலை கொண்டு வா, வச்சு திங்கணும். சரிம்மா.
இன்னைக்கு காலையில 11 மணிக்கு வாருன்னு அந்த பையன் சொல்லியிருக்கான். பயமா இருக்குட்டி ரொம்ப. ஹே ஸ்டூபிட் மேன், பயந்து பயந்து சாவாதீங்க. அந்த பையன் நம்ம பாதி கெட்டியும் கெட்டாம இருக்கிற வீட்டில் போய் நிற்பான். நம்ம இருக்கிறது வாடகை வீடு, இங்க அவன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா, ஊருக்குள்ள கேட்டா சொல்ல மாட்டாவளாவும். சும்மா இரு மேன், பொண்ணு காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கு. போட்டும், நீ ஏதாவது குட்டையை குழப்பிடாத மேன். 11 லட்சம் எங்க இருந்து டீ கொடுக்க முடியும்? ஆமா ஆமா, அவன் கேட்டவனே கொடுத்துருவாங்களாக்கும். அவன் கிடக்குறான் ஓனாண்டி பையன். உதவி பண்ண பையனை மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காதட்டி. நானே பயந்து போயிருக்கேன். கடவுளே, அந்த பையன் வந்துடக்கூடாது. பயத்தை விடு மேன், பேசி சமாளிச்சுக்கலாம். வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு உன்னை கல்யாணம் பண்ணதுட்டி. இப்ப பார்த்தாலும் எனக்கு தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். சேம் டு யூ மேன். எதுக்கிட்ட இங்கிலீஷ்ல ஏசுத? ஓ காட், சேம் டு யூனா? நானும் ஒன்னே அதே சொல்றேன்னு அர்த்தம். இது கூட தெரியலையா மேன்? நான் எவ்வளோ பெரிய பணக்காரி, படித்தவ. ஆனால் உன் பின்னாடி வந்தது தான் பெரிய தப்பு. நீ எப்போ பார்த்தாலும் குறை மேலே குறை சொல்கிற. இவட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட். ஐயோ, நான் அந்த பையன் வந்தா என்ன செய்வேன்? பால் பப்பாளி, வெள்ளை தக்காளி, வா கூட்டாளி, அந்த பையனை சமாளி. ஏன்னா அவங்க 2 பேரையும் காணும். இதான அவங்க சொந்த வீடு. இது கெட்டுற வரைக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? என்ன வீடை கெட்ட சொன்ன ஆளை காணுமே. தம்பி, அவரை பாத்தியாப்பா? அந்த வீடை கெட்ட சொன்ன ஆளை உனக்கு அப்பாவா? இல்ல இல்ல, நான் அவரை தேடி வந்திருக்கேன். பாதி வீடு எழுப்பியாச்சுப்பா, பணமே கொடுக்க மாட்டேக்காரு. கொடுத்தா தானே நானும் ஆளுகளுக்கு சம்பளம் போட முடியும். வீட்டுல போய் பதுங்கிக்கிடுவார் அந்த ஆளு. வீடு உங்களுக்கு தெரியுமா? அவங்க வாடகைக்கு இருக்கிற வீடு எனக்கு தெரியும். அங்கதான் பணம் வாங்க அடிக்கடி போவேன். வா காட்டுதே. சார் சார் சார், மேஸ்திரி வந்திருக்கேன், வெளியே வாங்க சார். சார், இன்னைக்கு வீடு கட்டணுமா வேண்டாமா? பேஷன் வந்திருக்கான் மேன். இருக்கிற பணத்தை கொடு, வீட்டு வேலையை முடிக்கட்டும். சும்மா இரண்டி. வா மேன், வெளியே போய் பார்ப்போம். ஐயோ, அந்த பையன் வந்துட்டான். என்ன, உங்க வீடு தெரியாம அந்த பையன் அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். தெரிஞ்ச பையன் போல கூட்டு வந்துட்டேனே. இன்னைக்கு வீடு கட்டணுமா வேண்டாமா? பணம் கொடுங்கண்ணே, 1 லட்சம் கொடுங்க. ஸ்டூபிட் மேசன் மாட்டி விட்டுட்டாரு. இன்னைக்கு வீடு கட்டலாம் பணம் இல்லை, நீங்க கிளம்புங்க. எங்க வீடு அப்படியே போடக்கூடாதுக்கா, கெட்டிடணும்க்கா. என்ன நீங்க கிளம்புங்கண்ணே, சூழ்நிலை தெரியாம பேசிட்டு இருக்காதுங்க. தம்பி, உங்க வீடு கட்டுதாங்கப்பா. நான் தான் வீட்டு வேலையை பாக்குற மேஸ்திரி. பத்துக்க பாதியில போடுதாவ. ஒரேடியே கட்டி முடிக்க வேண்டாமா? ஒண்ணுமே இவங்களுக்கு தெரிய மாட்டுக்கு. ஆமா ஆமா, இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சரி, பணம் ரெடி ஆனதும் போன் அடிங்கண்ணே, ஓயாம அலைய முடியல. வேற சைட்ல வேலை நடக்கு. யூ கோ மேன். அக்கா ஏதோ இங்கிலீஷ்ல கத்துதாவ, ஒன்னும் புரியல. குவாமானா யார் குவாமால இருக்கா? கெட் அவுட் பேஷன். கட் அவுட்டா? என்ன கட் அவுட்டோ தெரியலக்கா. வாரங்கா, ஒரு சேர் இருந்தா கொடுங்க. தாரம்பா. தம்பி உட்காருப்பா. தம்பி, ஹாட் ட்ரிங்க்ஸ் குடிக்கீங்களா, கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கீங்களாப்பா? நீங்க பேசாதீங்க ஆண்டி, உங்களை பார்த்தாலே கோவமா வருது. ஸ்டூபிட் பாய், மேனஸ் ஓடி கேட்டேன், மேனஸ் இல்லாம கத்துது. சி, சேம் பப்பி சேம். தம்பி என்னைய மன்னிச்சிருப்பா. வீடு ரொம்ப இடிஞ்சு நிலைமையில இருந்ததுப்பா. அதனாலதான்ப்பா வீட்டை கட்டிவிட்டேன். அவளை உடனே வாங்கி அதில் படிக்க வச்சிருந்தேன்ப்பா. தயவு செஞ்சு மானத்தை வாங்கி கஷ்டப்படுத்தாதப்பா. 11 லட்சத்துக்கு நான் எங்கப்பா போவேன்? பிச்சை எடுத்தா கூட கிடைக்காதுப்பா. கடனை வாங்கி படிக்க வைப்பீங்களா? அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தானே நான் உதவி பண்ணேன். யாரும் உங்களுக்கு கடன் கொடுப்பா? எப்படி அவளை படிக்க வைப்பீங்க? திருப்பி ஒரு 2ஆம் தரம் மாப்பிள்ள தானே பார்ப்பீங்க. நோ மை சைல்டு, இனி 2ஆம் தரம் 3ஆம் தரம் எதுவுமே கிடையாது. உன் பின்னாடி இருக்காரு பாரு, அந்த ஆள் மண்டையில கொட்டி நான் எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டேன். எங்க அப்பா திடீர்னு என்கிட்ட பேசினாங்கன்னா, நாங்க பெரிய ரிச் பீப்புள்மா, கண்டிப்பா எங்களுக்கு பணம் கிடைக்கும், இசையை நாங்க ஜம்னு வாழ வைப்போம். இத்தனை வருஷம் உங்க அப்பா உங்களுக்கு உதவி பண்ணல, இனிமே பண்ணுவாருன்னு எப்படி நம்புறீங்க? மிக சரியான கேள்விப்பா. இதுக்கு என்கிட்ட நோ ஆன்சர். அதனால நீ அந்த பக்கம் திரும்பி உட்காந்துரு. தம்பி, அம்மாவா பாவம்பா. ஏதோ கொஞ்சம் ஆசையில இப்படி பண்ணிட்டோம். எதுவும் செஞ்சிடாதப்பா எங்களை, ப்ளீஸ்ப்பா. நீ வேற பெரிய ரவுடி ஆட்கள்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லுத. பிள்ளை காலேஜுக்கு தான்ப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கா. ப்ளீஸ்ப்பா, எதுவும் பிரச்சனை பண்ணிடாதப்பா. உன் காலில் வேணாலும் விழுதப்பா. வீட்டை கட்டி முடிச்சதும் பாதியிலையும் விடக்கூடாது. அவளை நானே படிக்க வச்சுக்கிறேன்ப்பா. அவங்களுக்குலாம் ஈஸியாக கிடைச்சதுனால அதோடைய அருமை தெரியல.
எனக்கு பணத்தை கொடுத்துருங்க. நீங்க படிக்க வைங்க, என்னன்னு பண்ணுங்க. உங்க பொண்ணு என்னடானா விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டும் ஒரு பையன் கூட பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கா. கேட்டா உனக்கு என்ன அப்படிங்கிறா என்னைய. ஓ மை காட், பையன் கூட சுத்துறாளா? யாரு யாரு யாரு? இந்த சொட்டைய மாதிரி பிச்சைக்காரனா இல்லாம உன்னை மாதிரி பணக்காரனா இருந்தா ஓகே. வாயை மூடுங்க ஆண்டி, நீங்க ரெண்டு பேருமே சரியில்லை. அதான் அவ இப்படி இருக்கா. திரும்பிக்கோப்பா. ஐயோ தம்பி, எப்பப்பா போவ? பணம் கிடைச்சதும் போயிருவேன். என்ன சீனியருங்க வந்து உட்கார்ந்துருக்கான்? ஐயோ என் பொண்ணு வந்துட்டாளே. எப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சு எம்மா, என்னாச்சு? சீனியர் என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மாடி, உன் படிப்புக்கு 11 லட்சம் கொடுத்ததுன்னு சொன்னோம்லம்மா, அது இந்த தம்பி தாம்மா. என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, நம்ம வீடு அது இதுன்னு கட்டிக்கிட்டு இருக்கோம். நீ வேற காலேஜ்ல விதவிதமா ட்ரெஸ் போட்டு போறியாம். அப்புறம் இது ஒரு பையன் கூட சுத்தினியாம, அது எல்லாத்தையும் இந்த தம்பி சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கு. 11 லட்சத்தை தாங்க, உங்க மகன் 2வது தரத்து கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறீங்கன்னு சொன்னதுனால தானே நான் கொடுத்தேன். வீடெல்லாம் கட்டுறது தேவையானது தம்பி திட்டிக்கிட்டு இருக்குப்பா. என்னப்பா செய்ய நம்ம துட்டுக்கு? என் படிப்புக்கு உதவி செஞ்சது விசாலா.